ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாலே ஸ்பெஷல் தாங்க. அதே போல் தான் இந்த வாரம் சண்டேவும். காலையில் நாங்கள் நான்வெஜ்லாம் செஞ்சு மதியானம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் மேலே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சடனாக தான் பிளான் பண்ணோம். ஆனால் ரொம்பவே லேட்டாக பிளான் பண்ணதுனால நாங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியல. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, அந்த மாதிரி தான் ஆச்சு இன்றைக்கி. ஸோ அதனால் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடும்போது தான் நாங்கள் மெரினாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மெரினா பீச்சுக்கு போயாச்சு. அங்கே போனால் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆமாம், ஏன்னா நாங்கள் போகும்போதே ஒரு 5 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து வெயிலெலாம் இல்லை, ரொம்பவே கிளைமேட் ரொம்பவே கூலிங்காகவும் இருந்துச்சு. சின்னதாக ஒரு தூறலுமே போட்டுட்டு இருந்தது. அதனால் அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த டைமு. பசங்களும் பீச்சை பார்த்தோன்னே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா வந்து முன்ன மாதிரி இப்போ மெரினா பீச் கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆமாம், முன்ன நாங்கள் போய் 1 வருஷம் ஆகுது. அதோட 1 வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். போய் பார்த்தா நல்லா இருக்குங்க. முன்னாடி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது விஷயம் என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகள், ஹேண்டிகேப்பு, அப்புறமா வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால நடந்து போக முடியாதுல்ல. வீல் சேர், அவங்க வச்சுருக்க வீல் சேர் வந்து இந்த மாதிரி மணலில் தள்ளிட்டும் போக முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்காகவே இந்த நடைமேடை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ரோட்லேருந்து லாஸ்ட் அந்த தண்ணி வரைக்குமே, அந்த எட்ஜ் வரைக்குமே பாதி போட்டிருக்காங்க. இன்னும் பாதி போடலை. இனிமேல் தான் இன்னும் பாதி போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது. வீல் சேர் தள்ளிட்டு போகிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி விளையாடுற விஷயம், இந்த ஊஞ்சல், ஸ்லைடு, அதெல்லாம் வந்து எதுவுமே முன்னாடி கிடையாது. இப்போ தான் எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. பசங்களாம் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகவும் ஆயிட்டாங்க. இந்த ஸ்பெஷல் சைல்டுக்காக வீல் சேரோடவே நின்று ஊஞ்சல் ஆடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ராட்டினம்லாம் சுற்றுவோம் பார்த்தீங்களா, ராட்டினம் சுற்றுறதுலேயுமே வீல் சேரோடமே வச்சு சுற்றுறது இருக்குது. அப்புறமா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான நிறைய திங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. நிறைய விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஸ்பெஷல் சைல்டு விளையாடுறதுல வந்து நார்மல் சைல்டு பசங்களை அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு தனியாக நிற்கிறாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி வீல் சேர்ஸ்லாம் வந்து நார்மல் வீல் சேர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி மண்ணில் தள்ளிட்டு போக முடியாது. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காகவே வந்து வீல் சேரும் இப்போ அவைலபிள் இந்த இடத்துல கிடைக்கிது மெரினா பீச்சில். வீல் சேர், அந்த வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டயர், ரொம்ப பெரிய டயராக தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இந்த மூங்கில்லே ஆன சேரு, மூங்கில்லே ஆன டஸ்ட்பின்னு, மூங்கில்லே ஆன கொடை, மூங்கில்லே அந்த ஈச்சர் மாடலு, எல்லாமே நிறைய விஷயங்கள் அங்கே புதுசாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம் பார்த்திங்களா, தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டில்லாம் கீழே போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஏன் கீழே போடுறீங்க அப்படின்ற மாதிரி அழகாக ஒரு இப்போ நம்ம இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தோன்னே இதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். இந்த மீன் ஷேப்பில் இருக்குது, மீன் வாயில் போட்டு போயிட்டு நம்ம கீழே போடுற வாட்டர் பாட்டிலில் அதில் போடலாம். யாருக்காக இருந்தாலுமே அது ஒரு ஆசையாக இருக்கும், அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போடுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. நிறைய இந்த மாதிரி குப்பை போடுறதுக்கு தனியாக அங்கங்கே கூடை, வந்து பெரிய பெரிய கூடை, இந்த மூங்கில் கூடை, நிறைய மிருகங்கள் மாதிரி வடிவில் செஞ்சுருக்க நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி இந்த டைமுக்கு போனது. நிறைய 4 பக்கமும் வச்சுருக்காங்க அங்கே அந்த விளையாடுறதெல்லாம். சூப்பராகவே இருந்துச்சு பார்க்கும்போது. அப்புறமா வந்து நம்ம வீட்டு குட்டீஸ் என்ன பண்ணாங்க, அதில் விளையாடுறது எல்லாமே விளையாடினாங்க. ஸ்லைடு போனாங்க, சுற்றினாங்க, என்னென்ன பண்ணணுமோ எல்லா விளையாட்டும் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் வாங்கி சாப்பிட்டாங்க விளையாடின டயர்டில். அதுக்கப்புறம் அந்த வளையம் போட்டாங்க. வளையம் போடணும்னு கேட்டதுனால சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாச்சு. சூர்யா போட்டதும் 3மே வேஸ்ட்டாக போச்சு. நிலாவது ஓரளவுக்கு அழகாக போட்டா, ஆனால் சூர்யா போட்டது 3 வளையமே வேஸ்ட்டு. அவனுக்கு சரியாக குறி வச்சு போடாதனால அவன் சரியாக போடலை. நிலா பாப்பா வந்து கரெக்டாக தான் ஓரளவுக்கு 2 வளையத்தை போட்டா, 1 மட்டும் மிஸ் பண்ணிட்டா. பரவாயில்ல, நல்லா தான் முயற்சி பண்ணாங்க, நல்லா தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் மீன் வறுத்த மீன்லாம் கேட்டாங்க. நாங்கள் தான் வீட்டில் சண்டே வீட்லேயே வறுத்த மீன் செஞ்சுருக்காங்க. எதுக்குங்க வறுத்த மீன் சொல்லிட்டு அதை நாங்கள் வாங்கி கொடுக்கல. அதுக்கப்புறம் பலூன் ஷூட்டிங்லாம் இருந்துச்சு. சூர்யா என்ன பண்ணால், பலூன் நான் ஷூட் பண்ணுறேன்ப்பா, எனக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னதுனால பலூன் ஷூட்டிங்க்கு பலூனும் வாங்கி கொடுத்தாச்சு. அந்த ஷூட் பண்ணுற கன்னும் வாங்கி கொடுத்தாச்சு. கரெக்டாக சூர்யா வந்து 5 பலூனில் 3 பலூன் கரெக்டாக சுட்டான். 2 பலூன் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நிலா கையில் கொடுத்தான். நிலா நீ சுடு அப்படின்ட்டு. நிலாவால் கன்னை தூக்கவே முடியல. அவள் பிடிச்சிருக்கிற ஸ்டைலுமே சரி கிடையாது. அவளுக்கு பிடிக்கவும் தெரியல. வெயிட்டாகவும் இருக்குது அந்த கன்று. அதை தூக்கியும் சுட முடியல. சூர்யாவது 3 பலூன் சுட்டான். நிலா சுத்தமாக அது கூட சுடலைங்க. கன்னை வாங்கியிருக்க பொசிஷனை மட்டும் பாருங்கள். பாருங்கள், அவள் பிடிச்சிருக்க ஸ்டைலை பார்த்தீங்களா? ஆனால் அவள் சுட்டதில் 1 பலூனோ 2 பலூனோ தான் வெடிச்சிது. அதுக்கு மேலே வெடியில. ஏதோ ஒரு ஆசைக்காக பசங்களை கூட்டிகிட்டு போனாலும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ராட்டினம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நிலா எப்பயுமே ராட்டினத்தெல்லாம் உட்கார மாட்டா, ரொம்பவே அடம் பிடிப்பா. ஸோ அதனால் இந்த வாட்டி அந்த அம்மாவே வாயை திறந்து கேட்டாங்க. அதனால் சூர்யாவை குதிரையில் உட்கார வச்சுட்டு நிலாவை உள்ள சேரில் உட்கார வச்சாங்க. இத்தனைக்கும் அவள் ரொம்பவே கத்துனான், ஸ்லோவாக ஓட்டுங்க அப்படின்னு சொன்னதுனாலே அவன் ஸ்பீடாகவே ஓட்டலை. ரொம்பவே ஸ்லோவாக தான் ஓட்டினார் அந்த ராட்டினம் ஓட்டுற தம்பி. நான் ஸ்பீடாக சுற்றலை, நான் ஸ்லோவாக தான் சுற்றினேன். ஸ்லோவாக சுற்றும் போதே அவள் அவ்வளோ கத்துனான். ஸ்லோ பண்ண சொல்ல. இதில் சூர்யா தான் ரொம்ப சேட் ஆகிட்டார். உன்னால் தானே எனக்கு ராட்டினம் ஸ்பீடாகவே சுற்றலை, ரொம்ப ஸ்லோவாகவே சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. பாரு நிலா, பக்கத்தில் இருக்கிற ராட்டினம்லாம் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறாங்க, நீ என்ன எப்படி சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ்லாம் வச்சு விளையாண்டாங்க. அப்பா பொண்ணு அம்மா 3 பேரும், அப்பா பொண்ணு பையன் 3 பேருமே ஓடினாங்க. ரன்னிங் ரேஸ்லாம் கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூங்கில்லே செஞ்சுருக்க ஹார்ட் ஷேப்லாம் இருந்ததுங்க, செல்ஃபி எடுக்கிற மாதிரி. அதனால் ஆனால் அங்கே செம்ம கூட்டம், யாருமே நவுந்தே போக மாட்றாங்க. நம்மளும் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே நின்னா கூட அந்த கூட்டத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கவே முடியாது போல். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் காலியாக இருக்க டைமில் வந்து அதெல்லாம் எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். உட்காந்தே இருந்தால் கூட உட்காந்துட்டே இருந்திருக்காங்களே தவிர மற்றவங்களுக்கு விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது. சரி அப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. மணி வந்து 6:30 மணி தாங்க ஆகுது. ஆனால் ரொம்பவே இருட்டாயிடுச்சு அந்த இடத்துல. மலைக்கு இந்த படத்தில் பேய் படத்தில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஒரே சைடில் மேகங்கள்லாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்போ மழை பிடிக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டயர்டானதுனால நாங்கள் மண்ணில் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா, இவங்க மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டு ஹார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹார்ட் ஷேப்பில் மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே ரொம்ப பயமாகிடுச்சு. ஐயோ மழை வரப்போகுது போல், சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஆனால் எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, நாங்கள் பீச்சை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே மழை அதிகமாகிடுச்சு. மழையும் வந்துருச்சு. நாங்கள் தொப்பையே நினச்சிட்டு தான் போனோம். அதுலேயுமே நிலா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்ட்டு ஒரே அழுவுங்க. ஓகே, பாய்.